இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வெங்காய தோசை பண்ண போறோம். வெங்காய தோசைக்கு தனியாலாம் மாவு அரைக்கலாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க இட்லி தோசைக்கு அரைச்சி வச்சிருக்க மாவே போதும். அதை வச்சு தான் நம்ம வெங்காய தோசை பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான வேலை வெங்காய தோசை பண்றது தான். இப்போ அந்த தோசை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம வெங்காய தோசை எப்படி ஊற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆனியன் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தோசை மாவு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தலை கருவேப்பிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோசை ஊற்றுறப்போ தோசைகள் நல்லா காய வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறணும். அப்போ தான் நம்ம தோசை ஊற்றுறப்ப தோசை வந்து நல்லா மொறுமொறுன்னு போடுறதுக்கு நல்லா வரும். இல்லைன்னா சுருண்டுரும் தோசை ஊற்றுறப்போ. அதனால நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தோசை ஊற்றுங்க. இதுக்கு மேலே வெங்காயம் தூவிடலாம். வெங்காயத்தை வதக்கியெல்லாம் போடக்கூடாது. ஆனியன் ரோஸ்ட்டுக்கு வதக்காமல் தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் தோசை வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். நம்ம இந்த வெங்காயத்தை கடிக்கிறப்பையும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மேலே மல்லித்தலை கருவேப்பிலை கொஞ்சம் இட்லி பொடி இல்லைன்னா மிளகு பொடி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு நல்லாயிருக்கும். போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தோசை கரண்டி வச்சு அமுத்தி விட்டுருங்க. எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று நமக்கு எது விருப்பமோ அதை ஊற்றிக்கணும். நல்லா சுற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் தோசை. இப்போ லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் இல்லை, வெந்திருக்கும். இப்போ எடுத்துடலாம். இப்போது மொறுமொறுன்னு ஆனியன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக ரோஸ்ட் ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இது போல் வெங்காய தோசை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.